பாடுங்கிற தலைப்பில் சுரதா பாடுன்னு ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நாட்டினோட வளம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு காட்டினோட நிலப்பரப்பை பொறுத்து, அந்த மொத்த நிலப்பரப்பில் இருக்கிற காட்டினோட அளவை பொறுத்து ஒரு நாட்டினோட வளம் மதிப்பிடப்படுதுன்றாங்க. ஒரு காட்டின் வளமே வந்துட்டு நாட்டின் வளம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா. அடுத்தது காட்டை பற்றி என்ன பாடல் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் கிளியே. அதாவது கார்த்திகை தீபம் மாதிரி காடெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே. கிளியே அப்படின்னு சொல்கிறது இங்கே என்னென்னா கிளி போன்ற மொழி பேசக்கூடிய பெண்ணுக்கிட்ட வந்துட்டு சொல்கிற மாதிரி. ஓகேங்களா. கார்த்திகை தீபம் மாதிரி காடெல்லாம் பூத்திருக்கும், அதை பார்த்துட வேணுமடி, கண்களே குளிரும் அதை பார்க்குறப்ப அப்படின்னு சொல்கிறது தான் இதனோட மீனிங். ஓகேங்களா. ஸோ கிளி போன்ற மொழி பேசுகிற பொண்ணுகிட்ட வந்து இப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது காடு பொருளை கொடுக்கும், காடில் நிறையா பொருளை கொடுக்கும், காய்கனியை வந்துட்டு தரும், ஈண்டெடுக்கும் அப்படின்னா தரும். ஓகேங்களா. கூலி கழித்திடவேன்னா மகிழ்ந்துடுறதுக்கு கிளி போன்ற பெண்ணே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதாவது கூடி மகிழ்ந்துறதுக்காக குளிர்ந்த நிழல் கொடுக்கும் காடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிப்பறிக்கும். ஓகேங்களா. அதாவது உட்காந்துட்டு இருக்கிற கிளையிலிருந்து குரங்கு வந்துட்டு கனிப்பறிக்கும் சொல்லி கொம்புங்கிறது வந்துட்டு இங்கே கிளை. ஓகேங்களா. கனிப்பறிக்கும். மரங்கள் வந்துட்டு வெயிலை மறைக்கும் சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வலி போகிறதுக்கும் வந்துட்டு அது தடையாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. பச்சை மயில் நடிக்கும் அப்படின்னா வந்து நடனமாடும். பச்சை மயில் நடனமாடும். பன்றி பார்த்திங்கன்னா கிழங்கெடுக்கும், அதாவது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா தோண்டி கிழங்கெடுக்கும், அதை பார்த்து நஞ்சு அரவம் அப்படின்னா வந்துட்டு விஷம், பாம்பு அரவம் அப்படின்னா பாம்புன்னு மீனிங், அதெல்லாம் வந்துட்டு கலங்கும்னு சொல்கிறாங்க. நரியும் ஊளையிடும் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது அதிமதுர தலைனா வந்துட்டு மிகுந்த சுவையுள்ள தலையை. அதிமதுரம்னா மிகுந்த சுவையுள்ள தலையை. யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே, பூங்குயில் கூவுமடின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, விலங்கினமெல்லாம் எங்கும் அந்த காட்டில் திரியும். அதுதான் வந்துட்டு இயற்கை விடுதி, இயற்கையான தங்கும் இடம் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் என்னென்னா ஒவ்வொரு வரியிலையும் பார்த்தீங்கன்னா கிளியேன்ற 4 வரி கொடுத்துட்டு, சப்போஸ் கேட்குற மாதிரி இருந்தால் 4 வரி கொடுத்துட்டு தான் கேட்பாங்க. கிளியேன்னு சொல்லிட்டு காட்டை பற்றி சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது சுரதா எழுதுனது. ஓகேங்களா. சுரதா அப்படின்னாவே வந்துட்டு சுப்புரத்தின தாசன், அதாவது சுப்புரத்தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட பேர். ஸோ பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா. பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். ஓகேங்களா. அதனால சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி மாறிட்டாங்க. அடுத்தது அவருக்கு வந்து சுரதா அப்படின்னாவே ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஓமை கவி, தன்னோட இதில் வந்துட்டு ஓமையை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. தன்னோட எல்லா பாடல்லையும் பார்த்தீங்கன்னா ஓமையை மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா பாடலும் சொல்கிறத விட ஓமையை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுனால ஜெகசிப்பியன் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஓமை கவி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னார். அடுத்தது சொல்லும் பொருளும் ஈன்று அப்படின்னா வந்துட்டு தந்து, ஈன்று அப்படின்னா தந்து, கொம்பு அப்படின்னா கிளை, அதுமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை உடைய தலையை வந்துட்டு யானை சாப்பிடுன்னு சொல்லி பார்த்தா, கழித்திட அப்படின்னா வந்துட்டு மகிழ்ந்திட, நச்சரவம் அப்படின்னா வந்துட்டு விடமுள்ள பாம்பு, கலங்கும் சொல்லி பார்த்தோம். அடுத்தது விடுதி அப்படின்னா வந்துட்டு தங்கும் இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நூல்வெளி. ஓகேங்களா. நூல்வெளி பார்த்தீங்கன்னா சுரதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசகோபாலன். இந்த ராச அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சர அப்படின்னு வரும். சர பார்த்தீங்கன்னா சுரகு கொஞ்சம் மோரார்லெஸ் ஒரு மாதிரி வரும். ஸோ அதனால ராசகோபாலன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு 4 இது கொடுக்குறப்ப இது வந்து கண்டுபிடிச்சிடலாம், அதுக்காக சொல்கிறேன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்று, அதாவது சுரதான் எப்படி வந்துச்சுங்க சுப்புரத்தின தாசன், அதாவது சுப்புரத்தினம் அப்படிங்கிறது பாரதிதாசனை குறிக்கும். ஸோ அதனால தான் சுரதான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஓமைகளை பயன்படுத்துறதுல வந்துட்டு இவர் வல்லவர், இது ரொம்ப முக்கியங்க. ஓமையை பயன்படுத்துதல் வல்லவர் யார் அப்படின்னா சுரதா. ஓமை கவி அப்படின்னாவே வந்துட்டு சுரதா தாங்க. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாருங்கள் அப்படின்னு பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓமை இரட்டை கிளவிங்கிறத ஓமையும் கொண்டு வந்திருப்பார். அதனால் நிறைய இதில் வந்துட்டு ஓமையை கையாண்டிருப்பார். ஸோ ஓமை கவிஞர். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட நூல். ஓகேங்களா. அதாவது பட்டத்தரசி அப்படிங்கிறது அவரோட ஒரு நூல். ஆனால் இதில் சொல்லலை. பட்டத்தரசி ஆட்சியில் மலை வந்துட்டு தேன்மலையாக பொழியும். ஓகேங்களா. அவங்க சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அமுதும் தேனு தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் அவங்க வந்து ஆணையிடுறாங்க என்னென்னா துறைமுகத்தை சுண்ணாம்பும் சுவருமா
சுண்ணாமும் சோறுமாக கட்ட சொல்லி அதில் பார்த்திங்கன்னா சிக்கனமாக கட்ட சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே அவங்களோட நூல் தாங்க. பட்டத்தரசிங்கிறது அவங்களோட நூல், தேன்மலைங்கிறது அவங்களோட நூல், அமுதும் தேனுமா அவங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறது அமுதும் தேனும் அவங்களோட நூல், சுவரும் சுண்ணாமுங்கிறது ஒரு நூல், துறைமுகம்ங்கிறது அவங்களோட ஒரு நூல். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சிக்கனம் அப்படிங்கிறது அவங்களோட நூல். ஓகேங்களா, இப்படி நான் வச்சுக்கணும். ஓகேங்களா, தேன்மலை அப்படிங்கிறதுல இருந்துட்டு இயற்கை எழில் அப்படிங்கிற தயாரிப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது எங்கேருந்து கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்க. தேன்மலை அப்படிங்கிற நூல்லேருந்து கொடுக்கப்பட்டதுங்க. இது எங்கேருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா தேன்மலை அப்படிங்கிற நூல்லேருந்து கொடுக்கப்பட்டது. இப்பாடல் கிளிக்கண்ணி வகையை சார்ந்தது. கிளிக்கண்ணி கண்ணி அப்படின்னா 2 அடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிளிக்கண்ணி அப்படின்னா கிளி போன்ற பாவையை பார்த்து பேசும் சொற்களாக சந்தத்தில் அமைந்து பாடப்படுவதால் இதுக்கு வந்துட்டு கிளிக்கண்ணின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, கிளிக்கண்ணி வகையை சார்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதால் இனிய சந்தத்தில் பாடப்படுவதால் இது இசைப்பாடல் வந்து கிளிக்கண்ணின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது இவங்களோட சிறப்பு என்ன அப்படின்னா வந்துட்டு இவர் தான் முதல்ல பாவேந்தர் விருது பெற்ற கவிஞருங்க. பாவேந்தர் விருது முதலில் பெற்ற கவிஞர் யார் அப்படின்னா வந்துட்டு சுரதா தாங்க முதல்ல பெற்றிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா கால் இதெல்லாம் காட்டை குறிக்கும் சொல். இதுக்கு ஷார்ட்கட்டே கண்டுபிடிக்க முடியலைங்க. கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பலவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காட்டை குறிக்கும் சொற்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ என்னென்னா காட்டை பற்றி கிளியேன்னு பேசுனா வந்துட்டு அது வந்து சுரதான்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, மனுஷனை பற்றி சொல்லி கிளியே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பாரதியார். ஓகேங்களா, நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி. யாரும் இது பார்த்தீங்கன்னா உயர்ந்த நிலையில் எழுதியிருக்கிறாரு. சொல்வாரடி, கிளியே, வாய்ச்சொல் வீரரடின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றி நாட்டத்தில் ஒல்வாரடி, கிளியே நாளில் மறப்பாரடி. ஓகேங்களா, அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் சொல்லிட்டு மனுஷனை பற்றி சொல்லிட்டு கிளியேன்னு சொல்லியிருந்தா பாரதியார், காட்டை பற்றி கிளியேன்னு சொல்லியிருந்தா சுரதா. ஓகேங்களா, வாழை கன்றை ஈன்றது, காடெல்லாம் என்னும் சொல்லை பிடிப்பது, காடு கூட்டல் எல்லாம். ஓகேங்களா, கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதை பெருத்திருப்பது கிழங்கெடுக்கும். ஓகேங்களா, சுரதா இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராசகோபாலன். பழையனூரில் பிறந்திருப்பார். ஓகேங்களா, பழையனூரில் பிறந்திருப்பார். பிற காலம் பார்த்திங்கன்னா 23/11/1921, 20/6/2006. பெற்றோர் பார்த்திங்கன்னா திருவேகடம் செண்பகம் அம்மையார். சுரதா அப்படிங்கிறது வந்து சுப்ரத்தினதாசன் என்பதன் சுருக்கம்தான். சுப்ரத்தினன் என்பது பாரதிதாசனை குறிக்கும். சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா ஓமை கவிஞருங்க. இது வந்து ஜெகசிப்பியன் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓமை கவிஞர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜெகசிப்பியன் தான் முதல்ல சொல்லியிருப்பார். கவிஞர் திலகம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சேலம் கவிஞர் மன்றம் சொல்லியிருப்பாங்க. தன்மான கவிஞங்கிறது மூவேந்த முத்தமிழ் மன்றம் சொல்லியிருப்பாங்க. கலைமாமணி பார்த்திங்கன்னா தமிழக இயலிசை நாடக மன்றம் சொல்லியிருப்பாங்க. கவிமன்னர் அப்படிங்கிறது கலைஞர் கருணாநிதி வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, படைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு பட்டத்தரசி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு அரசி. ஓகேங்களா, அவங்க வந்துட்டு என்னென்னா தேன்மலை அப்படி அவங்க இதில் ஆட்சியில் தேன்மலை தான் பொழியும், அமுதம் தேனு தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு நாள் ஆர்டர் போடுறாங்க, துறைமுகம் வந்துட்டு சுவரம் சுண்ணாம்போட சிக்கனமாக கட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மகன் முத்தம் கொடுக்குறாங்க. அது வந்துட்டு இது சாவின் முத்தம் அப்படிங்கிறது முதல் நூல். ஓகேங்களா, சாவின் முத்தம் கொடுக்குறாங்க, உதட்டில் கொடுக்குறாங்க. அப்புறம் எச்சிலாக இருக்கிறனால அந்த இரவு எச்சிலாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வாசல் வரைக்கும் அவங்க அம்மா இருந்ததுனால வார்த்தை வரவில்லை. தொடா வாலிபம் அவங்களோடது. அப்படி சிரிப்பின் நிழல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்க சிரிக்கிறதையே வந்து நிழலில் கூட பார்க்கல. ஓகேங்களா, பாரதிதாசன் பரம்பரை வினாக்களும் சுரதாவின் விடைகளும் இதை கண்டுபிடிச்சோன்னு இது பண்ணால் நெய்தல் நீர், எப்போதும் இருப்பவர்கள், கலைஞரை பற்றி, ஓமை கவிஞர், நெஞ்சில் நிறுத்துங்கள் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட படைப்புகள். ஓகேங்களா, பாவேந்தர் காலமேகம், புகழ் மாலை, மங்கையரசி, வெட்டை வெளிச்சம் இதெல்லாமே வந்துட்டு அவங்களோட இதழ் பார்த்திங்க அப்படின்னா காவியம் அப்படிங்கிற இதழ் வந்துட்டு முதல் கவிதை இது வந்து வார இதழ். ஓகேங்களா, இலக்கியம் ஊர்வலம், மின்மீன், சுரதா இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மாத இதழ். ஓகேங்களா, அது ஒன்று தான் வார இதழ், இதெல்லாம் மாத இதழ். அடுத்தது பார்த்திங்கன்னா முதல் அரசவை கவிஞராக வந்துட்டு நாமக்கல் கவிஞர் வந்துட்டு இருந்தப்போ
நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இருந்தப்போ அவரின் உதவியாளராக பதவி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா. 1941 ஜனவரி 14ஆம் நாடு பாரதிதாசனை கண்டு பழகி அவருடன் சில காலம் தங்கி அவரின் கவிதை பணிக்கு துணை நின்றார். சுரதாவை வந்துட்டு திரைப்படத்துறைக்கு அறிமுகம் செய்தவர் கூசா கிருஷ்ணமூர்த்தி. 1944 மங்கையர்க்கரசி என்னும் திரைப்படத்திற்கு முதலாக உரை பாடல் எழுதினார். மிக குறைவான பாடல்களே எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அது சிறப்புகள். ஓகேங்களா. பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலருங்க. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாவேந்தர் நினைவு பரிசு பெற்ற முதல் பாவலர். 1969 தேன்மலை அப்படிங்கிற நூலுக்கு வந்து தமிழக அரசின் பரிசு பெற்றவர். 1978 வந்து மாக்கோ ரா தலைமையில் அமைந்த அரசு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கியது. 1972 தமிழக அரசு கலைமாமணி விருது பெற்றார். ஓகேங்களா. 2007 பார்த்தீங்கன்னா சுரதாவின் நூலை நாட்டுடைமையாக்கி அவர் குடும்பத்துக்கு 10 லட்சம் பரிசு வழங்கப்பட்டது. 1982 பார்த்தீங்கன்னா கவிதை பணியை பாராட்டி குன்றக்குடி அலிகார் தலைமையில் நடந்த விழாவில் கவியரசு பட்டம் வழங்கப்பட்டது. ஓகேங்களா. 1987 மலேசியாவில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார். 1990 கலைஞர் அரசு பாரதிதாசன் விருது சுரதாவுக்கு வழங்கியது. ஓகேங்களா. 1990 பார்த்தீங்கன்னா கேரளாவில் மகாகவி குமரன் ஆசான் விருது வந்து சுரதாவுக்கு கிடைச்சது. ஓகேங்களா. தேன்மலை நூலுக்கு தஞ்சாவூர் கழகத்தின் ராசராசன் விருது வந்து வழங்கப்பட்டது. ஓகேங்களா. 2008 சென்னையில் சுரதாவுக்கு நினைவு சிலை நிறுவப்பட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டதுங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு பாரதி பிறந்து விட்டான்னு சொல்லிட்டு வாரா வந்துட்டு அவங்களுக்கு சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க. மேற்கோள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீரின் ஏப்பம்தான் அலைகள் அப்படின்னது. தடைநடையே அவர் எழுத்தில் இல்லை, வாழைத்தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டுன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் புகழ்ந்து சொல்லியிருப்பாரு. படுக்க வைத்த வினாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிடுறது. வேற்றுமையை வினைச்சொற்கள் ஏற்பதில்லை. இதனால தாங்க அவங்க ஓமை கவிஞன்னு சொல்லியிருப்பாங்க. வேற்றுமையை வந்துட்டு வினைச்சொற்கள் ஏற்பதில்லை, வேறுபாட்டை தமிழ்ச்சங்கம் ஏற்பதில்லைன்னு சொல்லிட்டு. வேறுபாட்டை தமிழ்ச்சங்கம் ஏற்பதில்லைன்னு டேரெக்டாகவே சொல்லியிருக்கலாம். அதுக்கு வேற்றுமையை வந்துட்டு ஓமைப்படுத்தி சொல்லியிருப்பாரு. இரட்டை கிளை போல் இறந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துலையும் ஓமை பயன்படுத்தியிருப்பார். அதனால தான் ஓமை கவிஞர். வரலாற்று பேரழகி ஆதிமந்தி எதுகை விரல் போல் அடுத்து வந்தால் அந்தி என்பானோ மோனனை போல் முன்னே வந்தான்னு சொல்லி அதுவும் அவரோட மேற்கோள். ஓகேங்களா. அடுத்தது முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடலை போலும் அப்படின்னு சொல்லிட்டு மலைமலையில் பாராட்டியிருப்பார். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே அப்படின்னு சொல்லியிருந்தார், பாடியிருக்கிறாரு. ஆடி அடங்கும் வாழ்க்கையிட ஆறடி நிலைமை சொந்தமடா அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. அவ்வளோதான். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அதாவது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிறது ராஜமாத்தாண்டம் அப்படிங்கிற எழுதின ஒரு கவிதையை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஒரு மரம் வந்துட்டு அவங்க சின்ன வயசுலேருந்து விளையாடினது, அவங்க தாத்தா நட்டின காலத்தில் இருந்த மரம் சின்ன வயசில் விளையாண்டது. அவங்க அப்பா வர வரைக்கும் அவங்க விளையாண்டுருக்குறாங்க. அதில் இருக்கிற நாவல் பழமெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற குழந்தைகளாம் தங்கச்சிகளாம் வந்துட்டு அக்காவுக்கு கொண்டுட்டு போய் எடுத்துகிட்டு போய் தந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படி வந்துட்டு ஃபுல்லாக ஒரு தோப்பு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற மரம் என்னென்னா ஒரு நாள் காற்றுல அது விழுந்துருது. அந்த மனசு கேட்காம அது வந்துட்டு போய் பார்க்கறது கூட அவருக்கு மனது இல்லாமல் அது விழுந்தாலும் எனக்கு அந்த மரம் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க. அதுதான் வந்துட்டு இதில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ராஜ மாத்தாண்டம் அப்படிங்கிறவர் வந்துட்டு எழுதியிருப்பார். ஓகேங்களா. ராஜமாத்தாண்டம் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பார். ராஜமாத்தாண்டம்ங்கிறவர் வந்து ராஜாவை குறிக்கும். அவர் பார்த்திங்கன்னா அப்படியே மரம் மாதிரி நிற்பார் அப்படின்னு. ராஜமாத்தாண்டம் அப்படியே மரம் மாதிரி நிற்பார் அப்படின்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரத்தில் எழுதுனது ராஜமாத்தாண்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகேங்களா. அதுக்காக சொன்னேன். ஊரில் வந்துட்டு வடகோடியில் அந்த மரம் 5 பார்த்த போதும் அவர் 5 வயசில் பார்த்த போதும் அப்படியே தான் இருந்தது. 50 தாண்டி இன்னைக்கும் அது அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தாத்தாவுக்கு தாத்தா காலத்தில் நட்டு வச்ச மரம். நாவல் மரத்தை பற்றியே ஒவ்வொரு விதிகளும் சொல்லியிருப்பாங்க. நாவல் மரத்தை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா வந்துட்டு அது வந்துட்டு ராஜமாத்தாண்டம் எழுதுனது. அதாவது மரத்துக்கிட்டேயே வந்துட்டு பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பட்டை மரத்தில் வருங்க. இது வந்துட்டு அது மரம் அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ராஜமாத்தாண்டம் எழுதுனது. ஓகேங்க. அந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிங்க. தாத்தா காலத்தில் நட்டு வைத்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்களா. தாத்தா காலத்துக்கு முன்னாடி நட்டு வச்சுதான். பச்சை காய்கள் வந்துட்டு நிறம் மாறி, அதாவது நாவல் பழம் இருக்குதுங்களா, நாவல் பழம் பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கண்டதுமே சிறுவர் மனங்களில் வந்து பரவசம்னா மகிழ்ச்சி பொங்கும். ஓகேங்களா. பலபலக்கும் பச்சை இலைகளில்
பச்சை இலைகளினூடே அந்த பளபளக்கிற பச்சை இலைகள்னா கருநீல கோழி குண்டுகளாய், எதுக்கு ஊமைப்படுத்துறாரு பாருங்க, கருநீல கோழி குண்டுகளாய்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த நாவல் பழத்தை கருநீல கோழி குண்டா வந்துட்டு ஓமைப்படுத்துறாரு. நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும், பார்க்கும் போதே நாவில் நீரூறும் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கும்போதே நாவில் நீரூறும். ஓகேங்களா, காக்காய் குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்று உதித்திடும் சுட்டப்பழங்கள் பொறுக்க அந்த சிறுவர் கூட்டம் அலைமோதும். அந்த மரத்தை நோக்கி அலைமோதுவாங்க. ஓகேங்களா, அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மரத்தை பற்றி அவ்வளோ சிறப்பாக அப்படியே சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அது ராஜமாத்தண்டம். ஓகேங்களா, மரத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா அது பட்டை மரத்தில் வருதுங்க. அது பார்க்கலாம். அப்புறம் வயது வந்த அக்காளுக்காய் தங்கச்சிங்க வந்து என்னென்னா கையில் பெட்டிடும் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள் இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வவ்வால் கூட்டம். அதாவது மெல்லிய உரையில் வந்துட்டு அந்த நாவல் பழத்தை பறிக்கிறதுக்காக பழந்தின்னிக்க வவ்வால் கூட்டம் வருமாமா. ஓகேங்களா, தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம். கிளியாந்தட்டுங்கிறது ஒரு வந்து விளையாட்டு. ஓகேங்களா, அந்த நிழலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளியாந்தட்டு அப்பா வர வரைக்கும் விளையாடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று மதியம் கூட அவனோட நண்பர்களோட என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தில் நிழல் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பெருவாழ்வு வாழ்ந்த மரம், அவ்வளோ பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்ததும் விடியாதமாய் துஷ்டி கேட்கும். துஷ்டி அப்படின்னா வந்துட்டு இந்த இது கேட்பாங்களா, துக்கம் கேட்பாங்க இல்லையா, அந்த கேட்க பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு தன்னோட குழந்தைகளோட வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எனக்கு போக மனமில்லை, எனக்கு அங்கே போகிறக்கு மனமில்லை, என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும், அந்த மரம் அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், குன்றுகளின் நடுவே மாமலை போல அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கட்டும், எனக்கு விழுந்த மாதிரியே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, விழுந்ததை கூட ஏற்றுக்கலை, எனக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, பரவசம் அப்படின்னா வந்துட்டு மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். ஓகேங்களா, ராஜமாத்தாண்டம் அப்படின்னாவே வந்துட்டு கவிஞர் ராஜம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ராஜாவில் தான் வந்து ராஜா அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ராஜமாத்தாண்டம்ங்கிறது கவிஞர் இதழால் கவிதை திறவனால் பன்முகைத்தன்மை கொண்டவர். ஓகேங்களா, இது ஏன் சொன்னேன் அப்படின்னா அவர் வந்து எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு தேர் வாழ்க்கை ஃபுல்லாக கொங்கு தேர் அப்படிங்கிற ஒரு தேரில் பயணம் செஞ்சார் அப்படின்னு ராஜமாத்தண்டம் பயணம் செஞ்சார் அப்படிங்கிறத வச்சுட்டு கொங்குதோர் வாழ்க்கையில் வந்து சிறந்த கவிதைகளை தொகுத்திருக்கிறாருன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேங்களா, அவங்களுக்கு ஏதோ சின்ன தப்புனாவே வந்துட்டு அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் சின்ன தப்புனாவே வந்துட்டு கொன்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை வந்து நடத்திட்டுறாங்க. ஓகேங்களா, அது ஒரு சிற்றிதழ். ஓகேங்களா, ராஜமாத்தாண்டம் கவிதைகள் வந்துட்டு அப்படிங்கிற நூல் பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றது. ஓகேங்களா, தமிழ் வளர்ச்சித்துறையினோட பரிசு பெற்ற நூல் பார்த்திங்கன்னா ராஜமாத்தாண்டம் அவரோட பேர்லேயே இருக்கிற நூல். சிறந்த கவிதைகளை தொகுத்து அவர் வந்து வாழ்க்கை முழுக்க வந்து கொங்குதேர்லேயே வந்து பயணம் முழுக்கண்டாங்க அப்படின்றத வச்சுட்டு கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. ஸோ அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற நூல் எப்படின்னு நான் வச்சுக்கலன்னா ராஜமாதம் அப்படியே மரம் மாதிரி நிற்பார் அப்படின்னு நான் வச்சு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜமாத்தாண்டம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிறைப்பதில்லை கருவமுட்கள். இது வந்து பார்த்தாவே வந்து புரிகிற மாதிரி இருக்குதுங்க. கலாப்பிரியா. ஓகேங்களா, கலாப்பிரியா எழுதியிருக்கிறாங்க. அதாவது புது கவிதை. ஓகேங்களா, கொப்பு கொப்பாய் விலக்கி கொத்து கொத்தாய் வேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை வந்துட்டு ஒரு நாளும் அந்த கருவேல முட்கள் வந்து சிறப்பதில்லை அப்படின்னு சொன்னவங்க வந்து கலாப்பிரியா. அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டும் வானம் தானாக உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டும்தான், வானம் தானாக உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது எதங்க சொன்னாங்க, கோழிக்குண்டு சொன்னாங்க. சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை என்னங்க, மண்ணொட்டிய பழங்களை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அவை சுட்டப்பழம் வேணுமா சுறாப்பழம் வேணுமான்னு சொல்லிட்டு முருகர் கேட்டுப்பழம். பெயரறியா என்பதை சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பெயர் குட்டல் அறியா. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மனம் குட்டல் இல்லை. ஓகேங்களா, மனம் குட்டல் இல்லை. நேற்று குட்டல் இரவு என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது நேற்றிரவு. ஓகேங்களா, விலங்குகள் உலகம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் இருக்குது இல்லையா, அந்த சரணாலயத்தில் பற்றியில் இருக்கிற விலங்குகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா மனிதன் வந்துட்டு மனிதனோட முதல் இருப்பிடமே வந்துட்டு காடு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பாக்ஸில் இது ஒன்று தான் முக்கியமானது. அடுத்தது வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா,
இது வந்துட்டு புலிகள் சரணாலயம், அதாவது முண்டந்துறை இருக்குதுங்களா புலிகள் சரணாலயம், அங்கே பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு 2வது மிகப்பெரிய காப்பகம் எது அப்படின்னா வந்துட்டு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் தான் வந்துட்டு 2வது மிகப்பெரிய காப்பகம். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது மிகப்பெரிய காப்பகம் பார்த்தீங்கன்னா முண்டந்துறை புலிகள் சரணாலயம். அது வந்து 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. எவ்வளோங்க? 809 அப்புறம் 5 போட்டுக்கணும். ஓகேங்களா, 895 சதுர அளவு கொண்டது. இதில் வந்து நம்ம யானை பற்றி பார்ப்போம், புலியை பற்றி பார்ப்போம், சிறுத்தை பற்றி பார்க்க மாட்டோம், ஆனால் சிறுத்தையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மானை பற்றி பார்ப்போம், மான் இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கலாம். கரடி பற்றி பார்ப்போம், அதெல்லாம் கரடி இருக்குதுன்னு. காட்டு மாடு, ஓகேங்களா, சிறுத்தை காட்டு மாடு மட்டும்தான் வந்துட்டு இதை பற்றி பார்க்க மாட்டோம். ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுவும் இருக்குதுன்னு சொல்லி மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா யானை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, யானை பார்த்திங்கன்னா 2 வகையான யானை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்கா யானைன்னு சொல்கிறாங்க. ஆசிய யானை ஆசியாங்கிறது ஆசிய கண்டத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் இல்லையா, அதனால் நம்ம யானை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஆப்பிரிக்காங்கிறது வந்து வேறு கண்டம், ஸோ அதனால் வேறு யானை அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஆசிய யானை பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆசிய யானைக்கு ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்குது. இங்கே கூட நம்ம நாட்டில் பெண்ணுக்கு வந்துட்டு இது இல்லை அப்படின்னு, யானைக்கு கூட பெண் இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கேன். இதுக்காக நான் வச்சுக்காருக்காக சொல்கிறேங்க. ஓகேங்களா, பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. ஆப்பிரிக்க யானையில் பார்த்தீங்கன்னா 2 சமமாக நடத்துகிறாங்க. ஸோ ஆப்பிரிக்க யானையில் வந்து 2க்குமே தந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, யானைகள் பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுதும் கூட்டமாக தாங்க வாழும். ஓகேங்களா, யானைகள் எப்பொழுதும் கூட்டமாக தான் வாழும். அந்த கூட்டத்திற்கு பார்த்திங்கன்னா பெண் யானை தான் வந்துட்டு தலைமை தாங்கும். இங்கே வந்துட்டு விட்டு கொடுக்காம பெண் யானை தான் வந்துட்டு தலைமை தாங்க விட்டுருக்குறாங்க. ஓகேங்களா, யானை தங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்துன்னு சொல்கிறாங்க. யானைக்கு ஒரு நாளைக்கு 250 கிலோ புல் தலைகளை வந்து உணவாக உண்ணும். ஸோ யானை வந்து இலைத்தலைகளை உண்ணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். ஓகேங்களா, 250 கிலோ புல்லை சாப்பிடும், 65 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு தேவைப்படும். யானை வந்து மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு, அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட. ஓகேங்களா, நினைவாற்றல் மிகுந்த விலங்கு, பாசம் நிறைந்த விலங்கும் கூட. ஓகேங்கிறாங்க. யானைகள் பொதுவாக மனிதனை தாக்குறதில்ல. மனிதர்கள் வந்துட்டு அவங்களோட வழித்தரங்களில் குறுக்கிடும் பொழுது மட்டும்தான் வந்துட்டு யானை வந்து தாக்குதுன்னு சொல்கிறாங்க. யானைக்கு வந்துட்டு கண் பார்வை, கண்ணு பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா தெரியாது, ஆனால் காது மூக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்கும் திறனும், காது மூலமாக கேட்கத்தானே செய்வோம், கேட்கும் திறனும். மூக்கு பார்த்திங்கன்னா மோப்ப சக்தி இருக்குது இல்லையா, அதுவும் வந்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் பார்த்திங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம். 2மே பார்த்திங்கன்னா கோவையில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கோவையில் தான் வந்துட்டு 2 இதை கொடுத்துருக்காங்க. 2மே கோவையில் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மேட்டுப்பாளையம், பிளாக் தண்டர் இருக்குங்க இல்லைங்களா, அந்த இடம். கோவையில் வந்துட்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது கரடி பற்றி சொல்கிறாங்க. கரடி வந்துட்டு ஒரு அனைத்துண்ணிங்க. ஓகேங்களா, இது யானை வந்துட்டு இலைதலையில் மட்டும்தான் சாப்பிடுன்னு சொன்னோம். கரடி பார்த்திங்கன்னா அனைத்துண்ணின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பழங்கள் தேன் சாப்பிட்றதுக்காக மரத்து மேலே ஏறுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மரத்துலேருந்து என்ன கிடைக்கும்? மலர்கள் உதிர்ந்து கிடைக்கும், காய்கள் உதிர்ந்து கிடைக்கும், கனிகள் உதிர்ந்து கிடைக்கும், அதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. எதுங்க? கரடி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அதுபோக புற்றீசல் அப்படிங்கிறதையும் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது கரடிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எது அப்படின்னா கரையான்ங்க. கரையான். ஓகேங்களா, கரையான் ரொம்ப பிடிச்ச உணவு. ஓகேங்களா, சிட்டுக்குருவியோட குழந்தைக்கு எப்படி வந்துட்டு புழு பூச்சி வந்து ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு கரடிக்கு வந்துட்டு கரையான் பிடிக்கும்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. கரடி வந்துட்டு மேலே, அதாவது மரத்து மேலே ஏறி தேன் குடிக்கும்போது தேனி பூச்சிகளை வந்துட்டு கடிக்கும் இல்லையா, அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக அடர்ந்த முடிகள் தான் வந்துட்டு அதை வந்து காப்பாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது புலிகள் சரணாலயம் இல்லையா பற்றி தானே பார்க்குறோம், அதெல்லாம் புலிகளை பற்றி பார்க்கணும் விட்டுருமா. அடுத்தது பார்த்திங்கன்னா புலிகள் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இரவில் மட்டும்தான் வேட்டையாடுன்னு சொல்கிறாங்க. புலிகள் வந்துட்டு இரவில் மட்டும்தான் வேட்டையாடும் தன்மை கொண்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா புலிகள் வந்து தனித்து வாழும் இயல்புடையது. ஓகேங்களா, புலிகள் தனித்து வாழும் இயல்புடையது. அதாவது யானை கூட்டமாக தான் வாழும், ஆனால் புலிகள் தனித்து வாழ இயல்புடையது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஒரு புலி மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள்ள வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கருவுற்ற புலிங்கிறது வந்துட்டு 90 நாட்கள் இல்லைங்க, 90 நாட்களில் வந்துட்டு 2 to 3 குட்டியை வந்துட்டு ஈனும். அது 2 வருஷம் தாங்க வளர்க்கும். ஓகேங்களா, 90 நாட்களில் குட்டிகளை ஈனும். அந்த 2 வருஷம் வரைக்கும் வந்துட்டு
வளர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வேட்டையாட கற்றுக் கொடுத்துட்டு அதுக்குன்னு தனி எல்லையை பிரித்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து புலி பண்ணுன்னு சொல்கிறாங்க. புலி வந்துட்டு ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடுன்னு சொல்கிறாங்க. காட்டின் வளத்தை இது வந்துட்டு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது கொஷின். புலி தான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடுங்க புலி. புலி இது வந்துட்டு தேசிய விலங்குன்றதுனால அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை. தான் சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த விலங்கையும் வேட்டையாடுறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அதனை பண்புள்ள விலங்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, சிங்கத்தை பற்றி சொல்கிறாங்க. சிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யானை வந்துட்டு ஆசிய யானை ஆப்பிரிக்க யானைன்னு 2 வகையாக பிரிக்கிறோமோ அது மாதிரி சிங்கத்தையும் ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறோம். ஓகேங்களா, ஆசிய சிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் தான், அதாவது சிங்கத்துக்கானதுக்கு என்னங்க கிர் சரணாலயம் இருக்குதுங்களா, அது எங்கள் மாநிலத்தில் இருக்குதுங்க, குஜராத் மாநிலத்தில் இருக்குதுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கிர் சரணாலயம் குஜராத் மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா, மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன. ஓகேங்களா, ஆசிய சிங்கம் அங்கே நம்மளோட சிங்கம் அங்கே மட்டும்தான் இருக்குது. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டைத்திறன் இதை எல்லாத்தையுமே புலியோட கம்பேர் பண்ணும்போது புலி தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, புலி தான் உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் பார்த்திங்கன்னா புலியவே வந்துட்டு காட்டினோட அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது புள்ளிமானை பற்றி மானை பற்றி பார்க்குறோம். இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா சருகுமான், மிலாமான், வெளிமான் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான மான்கள் இருக்குது. ஆனால் நம் நாட்டு புள்ளிமான்களே அழகில் சிறந்தவைன்னு சொல்லிட்டு மானை பற்றி இவ்வளோதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, சருகுமான், மிலாமான், வெளிமான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மான் இருக்குது. ஆனால் நம் நாட்டு புள்ளிமான் தான் வந்துட்டு அழகில் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆசிய யானைகள் ஆண் பெண் யானைகள் வேறுபடுத்துவது எதுங்க? ஆசிய யானையில் ஆண் பெண் யானையை வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தின் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. காட்டாறு என்ன சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்னும் சேர்த்தெழுத கிடைப்பது நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வேட்டையாடிய. ஓகேங்களா, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு டேஸ் என்று அழைக்கப்படும் விலங்கு பார்த்திங்கன்னா புலி தாங்க. புலி யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனியிலிருந்து காப்பது அதன் முடிதாங்க வந்துட்டு காப்பாற்றும். ஓகேங்களா.